இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதானமான பலனை தரும். ஒருவேளை ஆண்டவர் என்னை இப்படி சிட்சிக்கிறாரே, ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரே என்கிற காரியம் அதனூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு ஒருவேளை வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற எந்த சிட்சையும் அது இப்பொழுது உங்களுக்கு துக்கமாய் தோன்றினாலும் பிற்காலத்தில் அது நீதியான சமாதானமான பலனை தரும். ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், அவர்கள் கொடுக்கிற கட்டுப்பாடுகள், அவர்கள் விதிக்கிற விதிகள் ஒருவேளை அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் அது ஒரு வித்தியாசமாய் தோணும். என்னுடைய வீட்டில் சுதந்திரமே இல்லையே, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் போகிறாங்க, என்னை அனுப்ப மாட்டுக்கிறாங்களே, என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இதை செய்கிறாங்க, எனக்கு இதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்களே, இப்படிப்பட்ட காரியங்களை வாலிப பிள்ளைகள் புலம்புகிறத நம்ம பார்க்குறோம். அந்த சிக்ஷை ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு துக்கமாய் தோணும். அந்த கட்டுப்பாடு, அந்த ஒழுங்கு விதிகள் ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில் அது சிரமமாய் இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று தோன்றும். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பிற்காலத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். ஆகவே அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிட்சைக்குள்ளே ஆண்டவர் நம்மை அனுமதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதிலிருந்து பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் ஜெயத்தையும் தரும். ஆகவே அதை ஏற்றுக்கொள்வோம், அதை நம்ம அதிலிருந்து கற்றுக்கொள்வோம், அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எந்த சிட்சையும் நாங்கள் அதை கண்டு பயந்து விடாதபடி, அதை கண்டு புலம்பாதபடி, அதை விட்டு ஆண்டவரே ஏன் எனக்கு என்று கேள்வி கேட்காதபடி, அதிலிருந்து எவைகளை நீங்கள் கற்றுத்தரீங்களோ, எதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாருங்க, ஆசீர்வதிங்க. அதன் மூலம் நாங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.